டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற வாழ்க்கை மனிதனுக்கு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, ஆயுளை மட்டுமல்ல, இளமையை கொடுக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய தலைமுறை, குறிப்பாக இந்த ஜென்சி குழந்தைகள், யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் இருப்பதனால தான் இன்றைக்கு 40 வயதில் 50 வயதில் வந்து கொண்டிருந்த புற்றுநோயும் சர்க்கரை நோயும் இன்றைக்கு 20 வயது குழந்தைகளை பாதித்து கொண்டிருக்கிறத பார்க்கும். ஒரு பக்கம் இந்த குழந்தைகளுடைய ஆர்வம் பெரும்பாலும் அவர்களுடைய அழகு சார்ந்த, தலைமுடி சார்ந்த, தோல் சார்ந்த நோய்களில் இருந்தாலும் கூட, வளர்சிதை மாற்ற நோய்களும், வயதாகும் போது ஏற்படுகின்ற நோய்களும், கற்றலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் இந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற நிலை இன்று சமூகத்தில் பரவி வருவது ஒரு பெரிய தொற்று நோயாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போது மருந்துகள் சாப்பிட பிடிக்காது, உடல் கழிவு நீக்கம் செய்ய பிடிக்காது, ஆனால் அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும். இதை எப்படி செய்யறதுங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லோர் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி. இன்றைக்கு இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கையற்ற சமூகமாகத்தான் இன்றைக்கும் நம்ம இருக்கோம். மருத்துவர்கள் நிறைய பேர் அவர்களுடைய நோயாளிகள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்து இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுத்து குணமான பிறகு அவர்களுடைய மருத்துவமனைக்கு வேறு ஏதேனும் சிரமத்திற்கு செல்லும்போது, பரிசோதனைகள் எடுக்கும்போது, அந்த நோய்கள் முற்றிலும் குணமாகி இருப்பதை பார்க்கும்போது கூட இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய ஆதரவு அளிப்பது கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு துக்ககரமான விஷயம். சென்ற வாரம் கூட ஒரு பெண் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. 2 மாதத்திற்கு முன்பு மலேசியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்ததே அவங்களுடைய கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு பரீட்சைகள் இருக்கிறதுனால 2 மாத காலம் அறுவை சிகிச்சை வேண்டாம், நான் கொஞ்சம் பாப்பாவுக்கு பரீட்சை முடிஞ்ச பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை பார்த்து வெறும் 1 மாத காலத்திற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டார்கள். பரீட்சை முடிஞ்ச பிறகு திருப்பி இங்கே வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தபோது, எந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை உடனே செய்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மருத்துவர் அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு, கட்டி சரியாக போச்சு, எங்கே போச்சு, எப்படி போச்சு, இல்லை ஏதோ ரிப்போர்ட்டில் தப்பு இருக்குது, வாங்க திருப்பி ஸ்கேன் பண்ணுவோம், திரும்ப கொண்டு போய் ஸ்கேன் செய்து பார்த்து எதுவுமே இல்லைன்னு உறுதி செய்த பிறகு, சரி உங்களுக்கு குணமாயிடுச்சு, காட் பிளஸ் யூ, போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்கன்னு வந்து அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆயுர்வேத மருத்துவம் சாப்பிட்டோம், இது குணமாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதுக்கெல்லாம் இந்த வாய்ப்பே கிடையாதுன்னு சவால் விட்ட மருத்துவர் தான் அவங்க. இதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கு இயற்கையோடு வாழ வேண்டும், மருந்துகளற்று வாழ வேண்டும், எவ்வாறு இயற்கையோடு வாழும்போது உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்னு வரும்போது தான் இன்றைக்கு ஒரு அழகான விஷயத்தை உங்கள் எல்லார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அந்த அழகான விஷயம் தெரியுமா? உப்பு மேல் நிற்பது. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நல்லா ஒரு 2 கிலோ உப்பு வாங்குங்க, தரையில் அதை பரப்புங்க. பேப்பர் போட்டு தரையில் பரப்பாதீங்க, வெறும் தரையில் பரப்புங்க. அது மேலே காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அந்த உப்பு மேலே ஏறி நிற்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. 15 நிமிஷம் செய்யணும் இந்த ஒரு சிகிச்சை. உப்பு மேல் நிற்கக்கூடிய ஒரு சுலபமான இயற்கை முறை சிகிச்சை இன்றைக்கு உடலில் மிகப்பெரிய நோய்களை தடுக்க வல்லது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வல்லது, உடல் கழிவை நீக்க வல்லது. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாத குளியல் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஃபுட்பாத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எல்லாருமே ஆச்சரியத்தக்க வகையில் சொன்னாங்க. குறிப்பிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, என்னோடய சர்க்கரை நோய் எப்பொழுதுமே 300 குறையாதுங்க, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாகக்காய் போட்டு ஃபுட்பாத் எடுத்தேன், ஒரு வாரம் கழித்து பார்த்தா சர்க்கரை 200 இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 2 பேருக்கும் அது ஒரு பெருத்த ஆச்சரியம். அவங்கள பொறுத்தவரையிலும் 10 வருஷமாக குறையாத, 10 வருஷமாக இன்சுலின் போட்டு குறையாத சர்க்கரை எப்படி வந்து ஒரு பாகக்காய் குளியல் எடுக்கும்போது குறையும் அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் கூட, சர்க்கரை குறைந்திருக்கு, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாத குளியல் செய்யும்போது கட்டுப்படாத நோய் கட்டுப்படும் சொல்லுவது போலவே, இன்றைக்கு உப்பு மேல் நிற்கக்கூடிய ஒரு சுலபமான முயற்சியை உங்களால் செய்ய முடியும்னா பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். இதை எப்படி செய்யணும்? ஒரு 2 கிலோ அளவுக்கு கல் உப்பு வாங்குங்க. கல் உப்பு மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும், அல்லது இந்துப்புன்னு சொல்லக்கூடிய இமாலயன் சால்ட் பயன்படுத்தலாம். இந்த 2 உப்புல ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. ஒரு 2 கிலோ உப்பு எடுங்க.
தரையில் நல்லா அந்த உப்பை வந்து படர வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக அது மேலே ஏறி நில்லுங்க. இதில் முக்கியமான கேட்ச் என்னென்னா, நீங்கள் ஏறி நின்னாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு சேரில் உட்காந்துட்டு உப்பு தரையில் படிய வச்சுட்டு அதுக்குள்ளே கால் போட்டு உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. இதை நீங்கள் செய்யும்போது என்னாகும், நிறைய மாற்றங்கள் உங்கள் உடம்புல நிகழும். நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள்லேயே உங்கள் உடம்புல இந்த மாற்றம் நிகழ்வதை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 15 நிமிஷம் நிற்க முடியாது, ஏற்கனவே முட்டு வலியில் கஷ்டப்படுறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு அரை வாளி வந்து ஒரு வாளி எடுத்துகிட்டு அதில் கால் பகுதி உப்பால் நிரப்புங்க. பிறகு உங்கள் 2 காலையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க. பிறகு உங்களுடைய கணுக்கால் காஃப் மசில் முழுகிற வரையிலும் உப்பை நிரப்பிட்டு ஜஸ்ட்டு 2 காலம் இப்படி தொடாமல் விரித்து வச்சு மொத்த உப்பையும் நிரப்பிட்டு காலை உப்பில் எப்படி ஃபுட்பாத் எடுப்போமோ அந்த மாதிரி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் தான் அதை செய்யணும். அலாரம் வச்சுங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே உப்பில் ஊற வைக்கக்கூடாது. சரி, இதை செய்யறதுனால நமக்கு என்ன நல்ல பலன் கிடைக்கும்? நிறைய நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு 10 பலன்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். நம்பர் 1, பொதுவாக நம்ம உடம்பில் சவ்வூடு பரவல் மூலமாகத்தான் ஒவ்வொரு அணுக்களும் அதற்கு தேவையான சத்துக்களையும் கழிவுகளையும் உட்புறமாக வெளிப்புறமாக பரவுகிற முறையில் வெளியேற்றுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ப்ராப்பராக நடக்குது அப்படின்னாலே ஒவ்வொரு அணுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளும் முழுமையாக உடலை விட்டு வெளியேறிவிடும். நீங்கள் உப்பில் கால் வச்சு உட்காரும்போது இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சவ்வூடு பரவல் சீராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் டீடாக்ஸ் முறையில் வெளியேற்றப்படுவதை பார்க்கலாம். அப்போ வாரத்துக்கு 2 முறை வயசானவங்க, இளைஞர்கள், இளம்பெண்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி 15 நிமிஷம் உப்பில் போட்டு உட்கார்ந்தாலே, கால் போட்டு உட்கார்ந்தாலே, நின்னா பெஸ்ட்டு. யாருக்கெல்லாம் நிற்க முடியலையோ அவங்க மட்டும் பக்கெட்டில் போட்டு உப்பு போட்டு நிரப்பி உட்காருங்க. அந்த மாதிரி உட்காரும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் நீக்கப்படுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சவ்வூடு பரவல்னு சொல்லக்கூடிய ஆஸ்மாசிஸ் மூலமாக டீடாக்ஸ் ஏற்படுவது அப்படிங்கிறது தான் இந்த உப்பு மேல் 15 நிமிடம் நாம் நிற்பதால் நமக்கு ஏற்படுகின்ற முதல் நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். 2வது அக்குப்ரெஷர். இதெல்லாம் வர்மங்களில் வேலை செய்யக்கூடிய மருத்துவ முறைகள். இந்தியாவிலிருந்து சீனத்திற்கு சென்ற மருத்துவ முறைகள் சீனர்களால் வெகுவாக பின்பற்றப்பட்டு அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பின்பற்றக்கூடிய மருத்துவ முறையாக இருப்பது அக்குப்ரெஷரும் அக்குபஞ்சரும். அப்போ உப்பு மேலே நீங்கள் நிற்கும்போது கால்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7000 நரம்புகளில் வேலை செய்யக்கூடிய நரம்புகளை தூண்டக்கூடிய ஒரு இயற்கை சிகிச்சையாக இது இருக்கும்போது இதைவிட பெரிய சிகிச்சை என்ன இருக்க முடியும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள? இன்றைக்கு பாத கூச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை தூண்டி அந்த இடத்தின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சைக்கு தான் பாத கூஜான்னு சொல்லக்கூடிய சிகிச்சை பெரிய அளவில் இன்றைக்கு பிரபலமாகி கொண்டு வரதை பார்க்குறோம். ரிஃப்ளெக்சியாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சையை போல இதைவிட 1000 மடங்கு சிறப்பாக உப்பு மேல் நிற்கக்கூடிய ஒரு சிகிச்சை உங்களுக்கு பெரிய பலன் கொடுப்பதை பார்க்க முடியும். இந்த உப்பு மேலே ஒரு 15 நிமிஷம் நம்ம நிற்கிறோன்னா அவ்வளவு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதையும் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஆஸ்மாசிஸ் மூலமாக வெளியேறுவதையும் பார்க்கும்போது உடல் உங்களை பாராட்டுங்கிற அளவுக்கு உடலில் மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய பெரிஃபரல் இரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இதயத்திற்கு பக்கத்தில் இல்லாமல் இதயத்திலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னும் போது அதற்கு பெரிஃபரலாக இருக்கக்கூடிய நரம்புகளை நம்ம பலப்படுத்தணும். அப்போ பெரிஃபரலாக இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த ஒரு சிகிச்சை எது அப்படின்னா இந்த உப்பு மேல் நிற்கக்கூடிய ஒரு சுலபமான சிகிச்சை தான். பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயும், இந்த பெரிஃபரல் நியூரோபதி சர்க்கரை நோயினால் ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களும் நம்மை பாடாய்ப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் சர்க்கரை நோயாளி வீட்டில் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் பாதத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, யாருக்கெல்லாம் பாதத்தில் எரிச்சல் குத்தல் வலி இருக்குது, இந்த உப்பு சிகிச்சையை செய்யுங்க. அவ்வளவு அழகாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த குழாய்கள் தூண்டப்பட்டு ஒரு பெருமாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அத்தனை சிறப்பான ஒரு சிகிச்சை. பெரிஃபரலாக கால்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு தலைமுடி போல் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்புகளை நீக்க இரத்த ஓட்டத்தை தூண்ட இந்த உப்பு மேல் நிற்கின்ற சிகிச்சை ஒரு சிறந்த சிகிச்சை நம்ம சொல்லலாம். அழற்சி குறைவு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு காரணமே இன்ஃப்ளமேஷன் தானே.
நம்ம நிறைய பேர் மாலை நேரங்களில் பாதங்களில் செருப்பு போட முயற்சி பண்ணுறோன்னா செருப்பே போட முடியாது, காலே வீங்கி போயிருக்கும். காலையில் எழுந்த உடனே பாருங்கள், சுத்தமாக வீக்கம் இருக்காது, கால் சத்துன்னு லூஸாக இருக்கும் செருப்பெல்லாம். பொதுவாக செருப்பு வாங்க போனோம் அப்படின்னும் போது என்னோடய பாட்டியாரெலாம் சொல்லுவாங்க, காலை நேரங்களில் போய் செருப்பு வாங்காதீங்க, மாலை நேரங்களில் வாங்குங்க. ஏன்னா மாலை நேரங்களில் இருக்க வீக்கத்தோடு நீங்கள் செருப்புகள் வாங்கும்போது மாலை நேரங்கள் முடிந்த பிறகு காலையில் நம்ம அந்த செருப்பு போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ளமேஷன் குறையாமல் கணுக்காலில் இருக்கக்கூடிய வீக்கம், பாதங்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தால் அவதிப்படுவதும், மூட்டுகளில் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய முடக்குவாத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களும் கூட இன்றைக்கு உப்பு மேல் நிற்கக்கூடிய இந்த சுலபமான சிகிச்சையை செய்யும்போது அவ்வளவு வேகமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் குறைந்து போகிறத பார்க்க முடியும். ஒரு 47 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்னை பார்க்க வந்தாங்க. க்ரானிக் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், 25 வருஷமாக அதோட போராடுறாங்க. ரொம்ப வரும்போதே அழுகையோடு தான் வந்தாங்க. எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ஏதாவது விஷத்தை கொடுத்து கொண்டுருங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து, ஸ்டீராய்டு மருந்து, லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், செலவு பண்ண கூட பணம் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே ட்ரீட்மெண்ட் என்னென்னா, வாரத்தில் 3 முறை இந்த உப்பு சிகிச்சை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு சீந்தில் கொடி, சுக்கு, கண்டங்கத்திரி, கடுக்கா கஷாயத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி அமிச்சேன். 15 நாள் கழித்து வரும்போது கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்குன்னு வந்தாங்க. இப்போ 6 மாதம் ஆகிறது. இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் வலி குறையவில்லை அப்படிங்கிற நிலை போய் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொண்டாருந்தாலும் வலிகள் குறைந்து ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையில் இருக்கன்னு மகிழ்ச்சியோடு அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னதான் சீந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய் கஷாயம் வலி நீக்கக்கூடிய அருமருந்தாக இருந்தாலும் இந்த உப்பு மேல் இருக்கக்கூடிய சிகிச்சை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. வழக்கமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலுமே சரி, அது கூட இந்த உப்பு சிகிச்சை மட்டும் செய்ய முடியுமான்னு பாருங்கள். மன அழுத்தம்ங்கிறது இன்றைக்கு நம்மை துரத்தக்கூடிய மிகப்பெரிய நோய்ங்க. இந்த மன அழுத்தம் அதிகமாவதற்கு கார்ட்டிசோல், அந்த ஹார்மோன் வேகமாக நாம் சுரப்பது ஒரு காரணம். அமெரிக்காவில் ஒரு இடத்துல, ஒஹாயோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. இந்த ஒஹாயோ பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆராய்ச்சி என்னென்னா, மன அழுத்தத்தை மருந்துகள் இல்லாமல் எவ்வாறு குறைக்க முடியும், ஸ்விம்மிங் செய்ய வைக்கலாமா, ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா, என்னென்ன விஷயங்கள் குறைக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உப்பு மேல் நிற்கக்கூடிய ஒரு முறையை ஒருவர் அறிமுகப்படுத்தி இதையும் நாம் ஏன் பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு 100 பேர் எடுத்து அந்த 100 பேரில் 50 பேருக்கு சாதாரணமான கார்ட்டிசோல் குறைக்கக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், மீதி 50 பேருக்கு தினசரி உப்பு மேல் நிற்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி. இந்த 100 பேர்லையும் திருப்பி 3 மாதம் கழித்து பார்க்கும்போது வழக்கமாக மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்களுடைய கார்ட்டிசோல் அளவுகள் மிகப்பெரிய மாறுதலுக்கு உள்ளாகவில்லை. அவங்க மனதில் மகிழ்ச்சியோடு இருக்காங்களே தவிர கார்ட்டிசோலில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த உப்பு மேலே நிற்கக்கூடியவர்களுடைய அந்த கார்ட்டிசோல் அளவுகள் ஒரு பெருமாற்றம், அதாவது ஒரு 17% 31% வரை குறைந்திருந்ததுங்கிற மாற்றம் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்குது. ஒஹாயோ அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியோட முடிவு. அப்போது கார்ட்டிசோல் அளவு, யாருக்கெல்லாம் மன அழுத்தத்தோடு போராடுகிறோம், எதிர்மறை எண்ணங்களோடு போராடுகிறோம், தன்னம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு போராடுகிறோம், மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் வெளிப்படுத்த முடியாத மன உளைச்சலோடு போராடுகிறோம், இவங்க எல்லாருமே உப்பு மேலே நிற்கக்கூடிய ஒரு சுலபமான சிகிச்சையை செய்தாலே அவங்களுடைய தன்னம்பிக்கை, மனநோய் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நெகட்டிவ் தாட்ஸும், இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஓட்டங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குறத நம்ம பார்க்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இன்றைக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக உருவாகக்கூடிய அணுக்கள், இந்த வளர்சிதை மாற்றத்தின் மூலம் உடலுடைய வயதாகின்ற வேகத்தை அதிகமாக்கக்கூடிய அணுக்கள் இன்றைக்கு உடலில் எந்த அளவு பெருகி கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்சிதை மாற்ற நோய்கள்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் நோய்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த வளர்சிதை மாற்ற நோய்கள், லைஃப் ஸ்டைல் நோய்கள் வரும்போது இந்த நோய்களை திரும்ப மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளாக எல்லா மருத்துவ முறையும் செய்கின்ற முயற்சி எதுனா, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளையோ ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறைகளையோ நாம் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா அந்த உப்பு மேலே நிற்கக்கூடிய சிம்பிள் ப்ரொசீஜர் தான்.
இன்னைக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைச்சி உடம்ப நல்ல நீண்ட ஆயுளோடு இளமையோடு இருக்க உதவி செய்யக்கூடிய ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட இவை அனைத்தையும் மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சுலபமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு மேலே நிற்கிறது தான். பாருங்க, இன்னைக்கு உப்பு மேலே நிற்பது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, கோடி ரூபாய் செலவு செய்தும் கிடைக்காத ஆரோக்கியத்தை வெறும் 50 ரூபாயில் உப்பு மேலே நின்றே நீங்கள் பெற்று விடலாம்னும் போது இதைவிட சுலபமான ஒரு பரிசை இயற்கை நமக்கு என்ன கொடுக்க முடியும்? குதிகால் வலி, பாத வலி. இந்த பெண்கள் மெனோபாஸ் ஏற்பட போகிறது அப்படின்னு வரும்போது அவங்க உடல் வெளிப்படுத்தக்கூடிய முதல் மாற்றம் குதிகால் வலி தான். இது வியாதியாகவும் ஏற்படலாம். யாருக்கெல்லாம் உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா குதிகால் வலி தான். அப்போ குதிகால் வலி சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது, குதிகால் வலியை குணப்படுத்தி கொள்ள நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த சுலபமான சிகிச்சை உப்பு மேலே நிற்கிறது தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் யாராவது குதிகால் வலியில் இருக்கீங்களா? இன்றைக்கி ஆரம்பிங்க. 2 கிலோ கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க, தரையில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நில்லுங்க. அல்லது ஒரு பக்கெட்டில் போடுங்க, காலை நான் சொன்ன மாதிரி கீழே உப்பு நிரப்பி காலை வச்சு மேலே காஃப் மசில் மாதிரி போட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். உங்களோட குதிகால் வலி எப்படி குறையுது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். உடலுடைய நிணநீர் மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நிணநீர் மண்டலத்துடைய வேலை எவ்வளவு நன்றாக செய்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக நீங்கி போய் விடுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிணநீர் மண்டலத்துடைய செயல்பாடுகளை யாரெல்லாம் சீராக வைத்துக் கொள்கிறோமோ அவர்களுக்கு பெரும்பாலும் தொற்று நோய்களோ அல்லது வாழ்வியல் நோய்களோ ஏன் புற்றுநோயோ கூட ஏற்படாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அத்தகைய உண்மையை நமக்கு உணர்த்திய இயற்கை மருத்துவம் அதற்கான மிகப்பெரிய சுலபமான வழியாக சொல்லி இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு நீரில் உப்பு மேலே நிற்கிற ஒரு சுலபமான ட்ரீட்மெண்ட் தான். நல்லா உப்பு மேலே நில்லுங்க. பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால்களுடைய வீக்கம் வரும், செல்லுலாய்டிஸ் சார்ந்த நோய்கள் வரும், காலே பானை போல் வீங்கி இருக்கும். இப்படி ஏறி உப்பு மேலே காலை வச்சு நில்லுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நில்லுங்க. வாரத்தில் 2 முறை பண்ணுங்கள். 1 மாதம் பண்ணுங்கள். உங்கள் காலில் இருக்க வீக்கெல்லாம் அப்படியே சத்துன்னு வத்தி போய் விடுவதை பார்க்க முடியும். செல்லுலைட்டிஸ் நோய் ஏற்பட்டு கால் வீக்கம், இதய பாதிப்பு ஏற்பட்டு கால் வீக்கம், சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு கால் வீக்கம், இவை அனைத்துமே மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். யாரெல்லாம் தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம், நல்ல தூக்கம் வரல, மாத்திரை போடுறேன், மருந்து போடுறேன், யோகா பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், யோக நித்திரை பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன் சார், எனக்கு தூக்கமே வரல சார், என்ன பண்ணணும் சார்? உப்பு மேலே நில்லுங்க. வீக்லி 3 days, எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே 2 கிலோ உப்பு எடுத்து அதை போட்டு அது மேலே நில்லுங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பை தூக்கிலாம் போட வேண்டாம். உப்பை திருப்பி எடுத்து வெயிலில் காய வைங்க. உப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணம் சூரிய ஒளியை கிரகித்து கொள்ளும். அந்த உப்பை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சூரிய ஒளியில் போட்டிங்கன்னா போதும். திருப்பி அதை உடனே எனர்ஜைஸ் ஆகும். திருப்பி அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். அவ்வளவு சிறந்தது உப்பு. அப்போ தூக்கமின்மை நோயோடு போராடுறவங்க எந்திரிச்சு உப்பு மேலே நின்னாலே போதும், பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். உடல் சூடு தான் இன்றைக்கு எல்லா நோய்களுக்கும் காரணம் இல்லையா? இப்போ உடல் சூடை குறைக்க நான் என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, அது இது நிறைய விஷயங்கள் செய்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் நிறைய பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளின்னு சொன்னாலே சார் எனக்கு சைனஸ் சார், எனக்கு முடியாது சார்ம்பாங்க. அப்போ உப்பு மேலேயாவது அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நில்லுங்க. வாரத்துக்கு 2 முறை நில்லுங்க. பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். உடல் சோர்வை குறைக்க, பாத எரிச்சலை குறைக்க, பாதத்தில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை குறைக்க, பாத நகங்களில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் பாதத்தில் இருக்கக்கூடிய சேற்று புண்களை குறைக்க, பாத வெடிப்புகளை மாற்ற, உடலுடைய இரத்த அழுத்தத்தை மாற்ற, இந்த மாதிரி இந்த உப்பு மேல் நிற்பதால் ஏற்படுகின்ற பயன்களை பற்றி இன்று முழுவதும் பேசிக்கொண்டிருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், ஒரு வாரத்திற்கு 2 முறை 3 முறை உப்பு மேல் 15 நிமிடம் நிற்கின்ற ஒரே ஒரு முயற்சி போதும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பெரிய நோய்களுடைய தீவிரத்தை குறைக்க. தொப்பை குறைவதிலிருந்து, தொடைப்பகுதியில் தேங்கி கிடக்கக்கூடிய வாத நீர் குறைவதிலிருந்து, கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைவதிலிருந்து, உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அழற்சிகளும் மாறுகின்ற வரை நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மேல் நிற்கின்ற ஒரு முயற்சி தான். இந்த உப்பு மேல் நிற்கின்ற ஒரு முயற்சியை முறையாக செய்கின்ற ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும், ஆரோக்கியமாக, இளமையாக, நீண்ட ஆயுளோடு நம்மால் வாழ முடியும். இதை செய்வதற்கு நமக்கு பணம் தேவையில்லை. செய்ய வேண்டும்ங்கிற ஒரு முயற்சியும், செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நேர்மறை எண்ணமும் நேரமும் தான் தேவை. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கமெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த கேள்விகள்
கமெண்ட் செக்ஷனில் என்னிடத்தில் கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது தவறாமல் நான் பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமானும் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.